ஒரு அழகிய படர்ந்து விரிந்த நகரத்தில் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் இருந்தான். அவனின் ஆட்சியின் கீழ் இருந்த மக்கள் மிகவும் துன்பத்தில் இருந்தனர். அவனுடைய ஆட்சியின் கீழ் மக்கள் ஏதேனும் தவறு செய்தால் அவர்கள் பக்கம் உள்ள நியாயத்தை விசாரிக்காமல் மரண தண்டனை விதிப்பது அவனின் வழக்கத்தில் இருந்தது. இவ்வாறு ஒரு நாள் அரசனின் நீதிமன்றத்திற்கு குற்றவாளி ஒருவன் அழைத்து வரப்பட்டான். ஆனால் உண்மையில் அவன் குற்றம் ஏதும் செய்யாத ஒரு நிரபராதி. அவனின் பக்கம் உள்ள நியாயம் எதையுமே விசாரிக்காமல் அரசன் அவனுக்கு மரண தண்டனையை விதித்தான். அதற்கு அந்த குற்றவாளி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிப்பதை பார்த்து அரசன், எதற்காக முட்டாளே நீ இப்படி சிரிக்கிறாய்? நான் உனக்கு மரண தண்டனை விதித்துள்ளேன். நீ நாளை தூக்கில் தொங்க போகிறாய் என்று கோபத்துடன் கேட்டான். அதற்கு அந்த குற்றவாளி மெல்லிய சிரிப்புடன், என் அன்பான அரசனே, நான் நேற்று ஒரு சக்தி வாய்ந்த முனிவரை பார்த்தேன். அவர் எனக்கு பறக்கும் கப்பலை பற்றி கூறினார் என்று கூறினார். அரசன் ஆச்சரியத்துடன், என்னது, பறக்கும் கப்பலா? கப்பல் எப்படி பறக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த குற்றவாளி, ஆம் அரசே, கப்பலை என்னால் பறக்க வைக்க முடியும். எனக்கு நீங்கள் 1 வருடம் அவகாசம் கொடுத்தால் உங்களின் கப்பலை நான் வானத்தில் பறக்க செய்வேன். உங்களுடைய கப்பல் உங்களை அமர வைத்து அது வானத்தில் பறக்கும். இதனால் உங்களின் புகழ் எல்லா தேசங்களிலும் ஒளிரும் என்று கூறினான். இதை கேட்ட அரசனும் மெய்சிலிர்த்து போனான். உடனே அவன் கேட்டபடி அவனுக்கு 1 வருடம் கால அவகாசம் கொடுத்தான். உடனே அந்த குற்றவாளியும் சபையில் இருந்து வெளியேறி அவனுடைய வீட்டிற்கு சென்றான். அவனுடைய வீட்டில் அழுது கொண்டிருந்த அவனுடைய மனைவி அவனை பார்த்தாள். அவளால் எதையுமே நம்ப முடியவில்லை. அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் எப்படி உங்களை விடுவித்தான்? அம்மன்னன் கண்டிப்பாக மரண தண்டனை விதிப்பான். நீங்கள் தூக்கில் தொங்க போகிறீர்கள் என்று இவ்வூர் மக்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். என்னால் துக்கத்தை தாங்க முடியவில்லை என்று கூறி அவனை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தாள். அதற்கு அவன் நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் கூறினான். நடந்ததை கேட்ட அவனின் மனைவி, அப்படியா, நீங்கள் கப்பலை பறக்க செய்வீர்களா என்று கேட்டாள். அதற்கு அவன் சிரித்தபடி, கப்பல் எப்படி அம்மா பறக்கும் என்று கேட்டான். உடனே அவனின் மனைவி மறுபடியும் அழத் தொடங்கினாள். பின்பு, நீங்கள் அரசரிடம் கூறியது பொய்யா என்று கேட்டாள். நீங்கள் அரசரிடமிருந்து முழுமையாக தப்பிக்கவில்லை. நீங்கள் சாகும் காலத்தை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான் என்று கூறி மறுபடியும் அழத் தொடங்கினாள். அதற்கு அவன், ஆம், நான் இன்றே தூக்கிலிடுவதை விட 1 வருடம் உன்னுடன் சந்தோஷமாக வாழ்ந்த பிறகு தூக்கில் தொங்குவது மேல்தானே என்று கேட்டான். பின்பு அவனின் மனைவி அவளின் கண்ணை துடைத்து கொண்டு எழுந்து நின்றாள். அடுத்த 1 வருடம் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அதற்குள் அவர்களுக்கு ஒரு அழகிய மகனும் பிறந்தான். அவன் தூக்கிலிடுவதற்கு இன்னும் 2 மாதங்கள் தான் பாக்கி இருந்தது. அவன் கவலையுறத் தொடங்கினான். நான் இன்னும் 2 மாதத்தில் தூக்கில் தொங்க போகிறேன். என் மனைவியையும் என் மகனையும் நான் நிரந்தரமாக பிரிய போகிறேன் என்று நினைத்து மிகவும் பயத்தில் அழுதான். அவன் அனுதினமும் கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தான். அவன் தூக்கில் தொங்க போகும் நாள் நெருங்கியது. ஆம், அடுத்த நாள் காலை விடிந்தால் அவன் தூக்கில் தொங்க போகும் நாள். அதை அரசின் சிப்பாய்கள் அவனிடம் வந்து கூறிவிட்டு சென்றனர். அன்றிரவு கணவனும் மனைவியும் பிரம்மை பிடித்தது போல் அவர்கள் வீட்டில் அமர்ந்திருக்க திடீரென்று ஒரு பெரிய சப்தம் கேட்டது. பக்கத்து தேசத்து மன்னன் அந்நாட்டை படையெடுத்து விட்டான். அரசனின் அரசவைக்குள் நுழைந்து அரசனை கொன்று விட்டதாக அவ்வூர் மக்கள் பரபரப்புடன் பேசிக்கொண்டிருந்தனர். இதை கேட்டவுடன் அவன் மிகவும் சந்தோஷத்தில் ஆழ்ந்தான். ஆம், அந்நாட்டின் மன்னன் எதிரி நாட்டு அரசனால் கொல்லப்பட்டு விட்டான். பின்பு வெற்றி அடைந்த மன்னன் அந்நாட்டு மக்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ வைத்தான். நீதியை நிலைநாட்டினான். அவனின் மரண தண்டனையும் அவனை விட்டு விலகி அவனும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான்.